ஹலோ கைஸ். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே இந்த உலகத்திலேயேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இந்த உலகத்தையே வந்துட்டு நம்ம ஸ்பேஸ்லேருந்து பார்க்க போகிறோம். இந்த உலகத்தை மட்டும் இல்லை, இன்னும் நிறையா பிளானட்ஸ் இருக்குது. அந்த எல்லா பிளானட்ஸையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதான் வந்துட்டு எர்த்து. இதான் வந்துட்டு நம்ம இருக்கிற உலகம். இது டே அண்ட் நைட்டை பார்க்குறீங்க. அதாவது சூரியன் அங்கே இருக்குது, சூரியன் அங்கிட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்துட்டு நைட்டாக இருக்குது பாருங்கள். ஆப்போசிட் சைடு வந்து லைட்லாம் போட்டிருக்காங்க, ஏன்னா நைட் அங்கே. இந்த மாதிரி தான் நமக்கு வந்து டே அண்ட் நைட்லாம் வரும். இப்படி இருக்கு பாருங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய பிளானட்ஸ் இருக்குது. இப்போ எல்லா பிளானட்டையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு மெர்க்குரி. இது வந்து பார்க்க கருங்கல் மாதிரியே இருக்குது. மேக்ஸிமம் எல்லா பிளானட்ஸும் பார்க்குறது கருங்கல் மாதிரியே தான் இருக்கும். இது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இந்த பிளானட்டை வந்து நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி இருக்கு பாருங்கள். ஃபுல்லாக ஏதோ வந்துட்டு ரவுண்டாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த ரவுண்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, விண்வெளியில் நிறையா பாறைகளில் வந்து படும் ஒவ்வொரு பிளானட்டில். அந்த மாதிரி இந்த பிளானட்டில் பட்டு தான் இந்த குழியெல்லாம் விழுந்துருக்குது. ஆக்சுவலாக இது எல்லாமே வந்துட்டு குழி. இப்போ இன்னொரு பிளானட்டை பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது வந்துட்டு வீனஸ். இந்த பிளானட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக எல்லோ கலரில், அதாவது கலர் வந்துட்டு எல்லோ இல்லை. ஆக்சுவலாக எல்லா பிளானட்டும் வந்துட்டு கருங்கல் மாதிரி தான் இருக்கும். இது வந்துட்டு சூரியனுக்கு கிட்டக்க இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த ஹீட்டு பட்டு நெருப்பு குழம்பு மாதிரி இருக்குது அந்த இடத்துல உங்களுக்கு. இதான் வந்துட்டு வீனஸு. இருக்குது பாருங்க. பின்னாடி பாருங்க, பின்னாடி கருங்கல் மாதிரி இருக்கும். சரி, ஓகே. இப்போ அடுத்து வந்துட்டு இப்போ நம்ம இருக்கிறது இது வந்துட்டு பூமி. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ அதனால் வந்துட்டு இப்போ நம்ம அடுத்த இதுக்கு போயிடலாம். இதுதான் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். அதாவது இங்கேருந்து தான் வந்துட்டு பூமியை ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க. இந்த சுனிதா வில்லியம்ஸ் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இங்கேருந்து தான் வந்துட்டு கீழே இறங்கியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யாராலையுமே தரையில் நிற்க முடியாது. ஃபுல்லாக நம்ம வந்துட்டு மிதந்துட்டே தான் இருப்போம். அதாவது ஸ்பேஸ்னாலே வந்துட்டு உங்களுக்கு மிதந்துட்டே தான் இருப்போம் நம்ம. இப்போ நம்ம எதாவது சாப்பிட்ணுன்னா கூட, தண்ணி குடிக்கணுன்னா கூட நம்ம அது வந்து ரொம்ப கஷ்டம். நம்ம பார்க்குறதுக்கு வந்து ஜாலியாக இருக்கும், பட் ஆனால் அங்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது வந்துட்டு சுனிதா வில்லியம்ஸ் தான் வந்துட்டு ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க, அதை நான் கேட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து பூமிக்கு பக்கத்தில் தான் இருக்கும், ரொம்ப தூரத்துலலாம் இருக்காது. ஓகே, இப்போ அடுத்தது பார்ப்போம். இப்போ இதுதான் வந்துட்டு நிலா. அதாவது சின்ன வயசில் நிறைய புராண கதைகள்லாம் ஓடி இருக்கும். பாட்டி வடை சுட்டுட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம். இப்போ நான் எப்படி வாயில் வடை சுடுறேன், அந்த மாதிரி வந்துட்டு சின்ன வயசில் கதையெல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. அது எங்கேயும் இல்லை, இங்கே தான்.
இந்த நிலாலையும் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக கருங்கல் மாதிரி தான் இருக்கும். நமக்கு ஏன் இங்கேருந்து மேலே பார்க்குறப்ப எல்லோ கலரில் தெரியுதுன்னா, சூரியன் வந்து அந்த நிலாவில் படுறனால தான் வந்துட்டு அந்த வெளிச்சத்தில் உங்களுக்கு வந்து எல்லோ கலரில் தெரியுது. இங்கேயும் பாருங்கள் நிறைய குழியெல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக நிலாவும் நிறைய அடி வாங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நிலா. ஓகே, இது நம்ம காமனாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் நிலாங்கிறது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்ஸ். இதுதான் வந்துட்டு மார்ஸு. இது ஏதோ ஆரஞ்சு கலரும் இல்லாமல் எல்லோ கலரும் இல்லாமல் சென்டராக இருக்கிற மாதிரி ஒரு கலரில் இருக்குது. ஆக்சுவலாக சூரியனுக்கு பின்னாடி இருந்து பார்க்குறப்ப எல்லா பிளானட்டுமே வந்துட்டு கருங்கல் மாதிரி தான் இருக்குது. என்ன தான் நெருப்பு குழம்பு இருந்தாலுமே கருங்கல் மாதிரி தான் இருக்குது. இப்போ அடுத்து இந்த பிளானட்டுக்கு பேர் வந்துட்டு வெஸ்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப கருங்கல்லாம் இருக்குது. இதை நான் பேரும் கூட கேள்விப்பட்டதே இல்லை. இப்போ தான் நான் பார்க்குறேன். நான் இது ரொம்ப சின்னதாக இருக்கும் போல் இந்த பிளானட். அங்கங்கே வீங்கி இருக்குது, என்னாச்சுன்னு தெரியல. சரி, ஓகே. இப்போ அடுத்து இது ஃபுல்லாகவே உங்களுக்கு பிளானட் தான். சீரியஸ், இதுவும் நான் கேள்விப்பட்டதே இல்லை. பட் ஆனால் இதுவும் ஒரு பிளானட்டுன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குன்னு பாருங்கள். அட்டை கருப்பும்பாங்கள்ல, அது இதுதான். அடுத்து என்னது, இது வந்துட்டு ஏதோ L1 போட்டிருக்குது, என்னன்னு தெரியல. இது ஒரு மாதிரி வித்தியாசமான கலராக இருக்குது. வித்தியாசமாக பிளானட்டே ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது. யூரோப்பா. இப்போ இந்த பிளானட் பேர் வந்துட்டு யூரோப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது வந்துட்டு சூரியன்லேருந்து தூரமாக இருக்கும் கொஞ்சம். அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு அங்கங்கே வெள்ளையாக இருக்குது. வெள்ளை மீன்ஸ் அது வந்துட்டு உங்களுக்கு அந்த ஐஸில் வந்துட்டு அந்த பிளானட்டே வந்துட்டு வெள்ளையாக இருக்கும். இது வந்துட்டு நிலாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பிளானட்டு. சூரியோடய அவ்வளோக்கா படாத ஒரு பிளானட் இதெல்லாமே. இப்போ இந்த பிளானட் பேர் வந்துட்டு கேனிமேட். எல்லா பேருமே வந்துட்டு வித்தியாசமாக தான் இருக்குது. இதெல்லாமே நான் புக்கில் கூட படித்ததில்லை.
இப்போ நம்ம பூமியில் எப்படி ஸ்டேட்லாம் மார்க் பண்ணுவாங்களே அதே மாதிரி மார்க் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, இப்போ அடுத்த பிளானட் போவோம். இந்த பிளானட் பேர் வந்துட்டு கலிஸ்டோ. கலிஸ்டோங்கிறது எங்கேயோ கேள்விப்பட்டேன். ஓ, அது கலிஸ்டோ ரபாடாவோ? சாரி கைஸ், ஆக்சுவலாக இது வந்துட்டு பிளானட்டு கலிஸ்டோங்கிறது. சொல்லப்போனால் பூமியை விட எல்லாமே வந்து சின்னதாக தான் இருக்குது. இப்போ அடுத்தது பார்ப்போம். இப்போ இந்த பிளானட்டோட பேர் வந்துட்டு மைமாஸ். இந்த கருங்கல்லோட அது ஒரு விதம் தான் இது. சூரியனுக்கு பின்னாடி இருந்தால் தான் எல்லாமே கருங்கல்லாக இருக்கும். இது ஆக்சுவலாக சூரியனுக்கு முன்னாடி இருக்கும்போதே கருங்கல்லாக தான் தெரியுது. சரி ஓகே, இப்போ அடுத்தது போகலாம். இந்த பிளானட்டுக்கு பேர் வந்துட்டு என்செலாடஸ் அப்படின்னு போட்டிருக்குது. இது வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு பனிப்பாறை மாதிரி தான் இருக்கும் இந்த பிளானட்டே வந்துட்டு. ஏன்னா சூரிய ஒளி அவ்வளோக்கா படவே படாது. இது வந்துட்டு நிலா கிட்டக்க இருக்கிற ஒரு பிளானட்னால உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஒயிட் கலரில் ஐஸாக தான் இருக்கும் இந்த பிளானட்டே. எப்படி இருக்குது பாருங்கள். எல்லா பிளானட்டுமே அடி வாங்கியிருக்குதுங்க ரொம்ப. ஓகே, அடுத்து இந்த பிளானட்டுக்கு பேர் வந்துட்டு டெக்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. கருங்கல் வகைகளில் ஒன்று. இப்படி இருக்கு பாருங்க பிளானட்டு. ஐ படத்தில் வர விக்ரமோட மூஞ்சி மாதிரி இருக்குது. ஓகே, அடுத்து இந்த பிளானட்டுக்கு பேர் வந்துட்டு டயான். இது கருங்கல்னு சொல்ல முடியாது, பனிப்பாறைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த பிளானட் ப்ளூ கலரில் தெரியுது சூரியனுக்கு பின்னாடி இருங்க. ஓகே, இப்போ அடுத்து வந்துட்டு இப்போ இந்த பிளானட்டுக்கு பேர் வந்துட்டு ரியா. இதெல்லாம் நான் இப்போ தான் நான் கேள்வியே படுறேன் இந்த மாதிரி பேர் எல்லாமே. எனக்கு தெரிஞ்சது சூரியன், நிலா, பூமி, இதை தவிர வேறு எதுவுமே தெரியாது. அப்புறம் ப்ளூட்டோ, இதை தவிர வேறு எதுவுமே தெரியாது. இருக்கு பாருங்க. இது வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைட்டான். அதாவது ஃபுல்லாகவே வந்துட்டு உங்களுக்கு நெருப்பு குழம்பு தான். நினச்சி பாருங்கள், சூரியன் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து நெருப்பு குழம்பு தான் இருக்கும். அதோட கிட்டக்க தான் இதுவும் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அந்த ஹீட்டில் வந்துட்டு இது ஃபுல்லாக இந்த மாதிரி ஆகிருக்குது. இப்போ சூரியன் படாமல் உங்களுக்கு எப்படி அந்த நிலா பட்டு பட்டு அந்த குளிர்ச்சியில் வந்துட்டு உங்களுக்கு ஒயிட் கலரில் பனிப்பாறையாக மாறுதோ, அதே மாதிரி சூரியன் கிட்டக்க இருந்து உங்களுக்கு வந்து இது நெருப்பு குழம்பாக மாறிடும் இந்த பிளானட்டே. அவ்வளோ ஹீட்டு. இப்போ அடுத்த இந்த பிளானட் பேர் வந்துட்டு லப்பீட்டஸ்ன்னு போட்டிருக்குது. ஓகே, ஏதோ இதுவும் ஒரு பிளானட்டு தான். இப்படி இருக்கு பாருங்க.
இப்போ அடுத்த பிளானட் வந்துட்டு இந்த பிளானட் வந்து ப்ளூட்டோ. இது ரொம்ப ஃபேமஸ் இந்த பிளானட்டு. ஆனால் எதுக்கு ஃபேமஸ்ன்னு தான் தெரியாது, ஆனால் ஃபேமஸ் ப்ளூட்டோ. பாதி தான் இருக்குது, மீதியை காணும். பிளானட்டே அப்படி தானா என்னன்னு தெரியலையே. எப்படி இருக்கு பாருங்க. ஓகே, இப்போ அடுத்த பிளானட் வந்துட்டு இதுதான் கடைசி பிளானட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது. ஒரு வழியாக வீடியோ முடிவுக்கு வந்துருச்சு. சரான், இந்த பிளானட்டுக்கு பேர் வந்துட்டு சரான். இதுவும் பாருங்கள், பாதி தான் இருக்குது, பாதி இல்லாமல் இருக்குது. ஆக்சுவலாக அது வந்துட்டு பிளர்ரு, நான் சும்மா விளையாட்டு தான் சொன்னேன். பிளர் தான் ஆகும் அது உங்களுக்கு. எப்படி இருக்குது பாருங்கள். சரி, ஓகே, இப்போ எல்லா பிளானட்டும் பார்த்தாச்சு. இப்போ மறுபடியும் நம்ம பிளானட்டுக்கே வந்துடும், பூமிக்கே வந்துடும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இல்லைனா டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை தட்டி விட்டு நான் போடுற வீடியோஸ்க்கு லைக்கு கமெண்ட் எல்லாமே பண்ணுங்கள். கண்டிப்பாக இப்போ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் கைஸ்.